சொன்னாங்க. சாருக்கு நான் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். சார் செவ்வாய்க்கிழமை, தட் இஸ் இன்னைக்கு 26th 23rd அன்றைக்கி ஈவினிங் 4:30க்கு உங்களுக்கு ஓகேவான்னு நம்மகிட்ட பர்மிஷன் கேட்டார் சார். இந்த சார் உங்களை பார்க்கணுன்னு சொன்னதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டாங்க. சரி சார் சொல்லிவிட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு 4:30 மணிக்கு முன்னாடியே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சார் வீட்டுக்கு போயிட்டோம். வாசலில் அவங்க உதவியாளர் இருந்தாங்க. கேட்டு பெரிய உடன் கேட்டு. சரி அவங்க உதவியாளர் வந்தாங்க. இப்போ சார் வர சொல்லியிருந்தாங்க, அவங்க பார்க்கணும்னு சொன்னேன். உள்ளே அழைச்சி உட்கார வச்சாங்க. மிக அமைதியான வீடு, ரொம்ப காமன் குவைட் பிளேஸு. இப்போ அமர்ந்த உடனே கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. பாட்டு மட்டும் சைலண்ட்டாக இருந்தது. குறை ஒன்றும் இல்லை மறைமுத்திக்கு அந்த பாடல் மட்டும் ஒழுத்துக்கிட்டே இருந்து மெதுவாக ஸ்லோவாக இருந்தது. அதை ஸ்டிப் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்குள்ளே சார் வந்துட்டாங்க. சடனாக வந்து எங்களுக்கு குடிக்கிறதுக்கு முடியுது. அப்போ தான் முதல்ல சாரை பார்க்குறேன். நான் பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி சொல்லிவிட்டு அவர்கிட்ட இந்த மாதிரி சார் எங்கள் சென்னை ஸ்கூல்லேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு கொண்ட இன்விடேஷன், இந்த அழைப்பு கடிதம், இந்த மாதிரி நம்ம ஸ்கூலோட டீட்டெயில்ஸ்லாம் போட்டு ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தேன் சார்கிட்ட. அதை பார்த்து படிச்சுட்டே இருந்தாங்க. எனக்குள்ளே உள்ளுக்குள்ளே பயம். ஏன்னா நாங்கள் போய் அவரை ஃபஸ்ட்டு பார்த்தோம் 23rd அன்னைக்கு. 2 நாளுக்கு முன்னாடி கூப்பிட்டா சார் வருவாங்களா வரமாட்டாங்களா, அவுட்டோர் ஷூட்டிங் ஏதாச்சும் இருக்கும், வெளியூர் ஷூட்டிங் இருக்குது, அவுட் ஆஃப் ஸ்டேஷன் தான் சொல்லிட்டு அப்புறம் உள்ளுக்குள்ளே பயத்திலே இருந்தால் சார் படிச்சுட்டே இருந்தார். எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பதற்றம். சார் என்ன ரிசல்ட் சொல்லுவேன், ஏன்னா நான் 90% டவுட்லேயே இருந்தேன் நான். அதுக்கப்புறம் பார்த்துட்டு என்ன பார்த்தாரு சார். பார்த்துட்டு என்ன சார் இவ்வளோ டெடிக்கேஷனாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சாங்க. எனக்கு கொஞ்சம் பயம். சொல்லிவிட்டு சார் நான் கட்டாயம் வரேன் நான் உங்கள் ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே டிரைவரை கூப்பிட்டு நான் 6:30 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுங்க, காலையில் போகிறதுக்கு ஒரு 1/2 hour ஆச்சும் ஆகும்னு சொல்லிட்டு அப்பயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி தான் சொல்லிவிட்டு உடனே இன்னொரு ரெக்வஸ்ட் அவுட் வச்சேன். சார் நீ கொஞ்சம் பேசணும், பேசினா கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும் சார்ன்னு சொன்னோடனே. ஏன்னா லாஸ்ட் டைம் பாவிசன் சார் வரும்போது பேச இல்லை, டைம் இல்லை அவருக்கு. ஏன்னா அன்றைக்கி ஊருக்கு போயிருந்தாங்க, பிள்ளைக்கு மொட்டை அடிக்கணும்னு சொல்லிட்டு ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு தான் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு தான் பேச முடியாமல் போயிடுச்சு. அப்பயே பேரண்ட் தான் சொன்னேன், என்ன சார் வந்து ஒருத்தர் பேச விடலையே சார்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் இவர்கிட்ட சார்கிட்ட பர்மிஷன் கேட்டேன். சார் சொல்லிட்டு உங்களை பற்றி தான் பேச போகிறேன்னு சொன்னார். சொல்லிவிட்டு சார்கிட்ட சொல்லிவிட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து சார் சொல்லிட்டாங்க. நாங்களும் வெளியில் பொறுமையாக நானும் மெசேஜ் தான் போயிருந்தோம். போயிட்டு வெளியில் வந்து நான் சார் உள்ளே போயிட்டாங்க நினச்சி வெளியில் வந்து நான் ஷூலாம் போட்டுட்டு நின்றுட்டு போகலான்னு திரும்பி பார்த்தா சார் நிற்கிறாங்க, பக்கத்தில் நின்றுருக்காரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர்கிட்ட சார்கிட்ட அப்போ தான் பேசியிருந்தேன். அன்றைக்கி தான் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், சார் நானும் பேசுகிறோம். ஆனால் ஒரு 10 வருஷம் நட்பு மாதிரி, ஒரு நல்ல உறவினர்கள், நல்ல நண்பர்கள், எவ்வளோ கேஷுவலாக பேசுவாங்க, எவ்வளோ பணிவாக பேசுவாங்க, எவ்வளோ அன்பாக பேசுவாங்க, அந்த மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் வெளியில் வந்து பேசிட்டு இருந்தார். அது சாருடைய ஷூட்டிங்லாம் சொல்லிட்டு இருந்தார். நைட்லாம் தட்டு என்ன சொல்லுவாங்க அது தெரியலையே, டப்பிங் அது டப்பிங் போயிட்டு இருந்தால் தான் நைட்லாம் அது போயிட்டு இருந்தால் காலையில் தான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. ராம் படம் டைரக்டர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ தான் ஒரு முறை பண்ணணும், அவ்வளோ கேஷுவலாக, அவ்வளோ அன்பாக, அவ்வளோ பணிவாக, அவ்வளோ உபசரிப்பு எல்லாமே ரொம்ப. வீட்டுக்கு வர வரைக்கும் நானும் அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். யாருமே அந்தளவுக்கு வாசல் வந்து அவசியமே சார் கிடையாது, அவரை பற்றி அப்படி டீட்டெயில் சொல்ல கிடையாது. அவ்வளோ ஃப்ரெண்ட்லி. அதுக்குள்ளே ஒரு 20 வருஷம் நட்பு, இவ்வளோ வருஷம் க்ளோஸ் ஐட்டமாக ஆகிட்டோம். அந்தளவுக்கு அன்பு பண்புன்னு சொன்ன சார் எதாவது சொல்லலாம்ல இருக்குது. ஸோ நம்முடைய அழைப்பை ஏற்று உடனே வர ஒப்புக்கொண்ட நம்முடைய சிவா சார் அவர்களுக்கு அனைவரும் பலத்த கரவொலி எழுப்பி நன்றி செலுத்துவார் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். சார் ஒரு கொஞ்சம் பேசுறீங்களா சார்? Let us welcome sir with a round of applause. எல்லாருக்கும் வணக்கம், ஹாப்பி ரிபப்ளிக் டே. கேட்குதா பேசுறது? ஏன்னா நம்ம சென்னை 20 இனி வரைக்கும் நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம், நிறைய ஃபங்க்ஷன்லாம் போயிருக்கோம். இவ்வளோ பயமாக இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் நான் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இதான் ரொம்ப பயமாக இருக்குது பங்கிறதுக்கு. என்னன்னா ஒருத்தர் வந்து ஃபிலிக்ஸ் சார் வந்து என்னை வந்து பிரின்சிபல் சார் வந்து இன்விடேஷன் பண்ணணுன்னு சொன்னார். சார் உங்கள் வீடை தேடிட்டு இருக்கேன் சார்னாரு. இது வரைக்கும் நான் அவரை பார்த்ததே கிடையாது. அவர் யார் வீட்டுக்கு போனாலும் கூட எனக்கு தெரியவே தெரியாது. சார் என் வீடே தெரியாது, எங்கே சார் போனீங்க அப்படின்னு. சார் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சுற்றிட்டு இருக்கேன் சார், ஆனால் உங்கள் வீடை கண்டுபிடிக்க முடியல சார் அப்படின்னு. சரி ரொம்ப ஈஸி சார், நீங்கள் என்னை ஃபோன் பண்ணாலும் நானே எனக்கு சொல்லிடுவேன் சார் அப்படின்னு. அப்போ தான் தெரிஞ்சது இந்த ஃபங்க்ஷனை வந்து ஒரு வீட்டில் ஒரு ஃபாதராக இருந்து ஒரு ஹோம் ஃபங்க்ஷனை பண்ணால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டாக அவர் வந்து அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி அதை பண்ணுறாரு. மேடம் பீவா மேடமும் சரி, அவங்க வந்து ஏதோ இந்த ஸ்கூல் இன்விடேஷன் மாதிரி இல்லை, ஏதோ கல்யாண இன்விடேஷன் வீட்டில் வந்து தயவுசெய்து வந்துடுங்க அப்படின்ற மாதிரியே வந்து கொடுத்துட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். அந்த இன்விடேஷன் எவ்ரிதிங் இஸ் நைஸ். ஏன் பயமாக இருக்குது அப்படின்னா, இங்கே ஸ்கூலுக்கு உள்ளே வந்தோன்னு இன்னும் ரொம்ப பயமாயிடுச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் அவார்டு கொடுக்கணும்னு தான் சொன்னார். ஆனால் நல்லா படித்தவங்களுக்கு அவார்டு கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை என்கிட்ட.
அப்படி சொல்லியிருந்தா நானே கொஞ்சம் டவுட்டாக இருந்தேன், நம்ம போய் இந்த ஃபங்க்ஷனுக்கு போனோமா அப்படின்னு நினச்சிருப்பேன். அதுவும் மார்க்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 99, 96 அந்த மாதிரி இருக்குது. இப்போ தான் யோசித்தேன், இவ்வளோ நானும் அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன், நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து இன்றைக்கி எங்கள் அப்பாவா இங்கே இருந்தானா, அப்பா பையன் இவ்வளோ பேருக்கு அவார்டு கொடுக்குறாங்கன்னு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு நாள் கூட எங்கள் அப்பா அம்மா இந்த மாதிரி ஃபீல் பண்ணதே கிடையாது. ஆனால் அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் ஒரு சின்ன இன்சிடென்ட் தான், அது தெரிஞ்சுருக்கு நிறைய பேருக்கு. நான் படித்த ஸ்கூல்லேயே வந்து ஷூட்டிங் நடக்குது எனக்கு. அப்போ ஷூட்டிங்கில் வந்து என்னோடய கிளாஸ் மாஸ்டர் வராரு என்னை பார்க்கறதுக்கு பிரேக்கில். நான் அவரை பார்த்தோன்னே, சார் வந்துடுறேன் சார் சொல்லிட்டு நேரம் போய், எப்படி சார் நல்லா இருக்கீங்களா சார், நீ ஃப்ரீயாக இருந்தால் 5 minutes கிளாஸ் வந்துட்டு போப்பா அப்படின்னாங்க. சரி மாஸ்டர் கூப்பிட்றாரு, எல்லாரையும் வெயிட் பண்ண சொல்லிட்டு நான் வந்து கிளாஸ் போனேன். கிளாஸ் போனோடனே என் மேலே கை போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எதில் சொன்னார், எனக்கு அன்றைக்கே தெரியும் இவன் மூஞ்சை பார்த்தாலே வாழ்க்கையில் ஏதோ பெருசாக பண்ண போகிறான் அப்படின்ட்டு. நான் மட்டும் யோசிச்சு பார்த்தேன். அன்றைக்கி அதே மாதம் சொன்னார், நீலாம் ஒரு இவன் மூஞ்சை பார்த்தா இவன் இதெல்லாம் பண்ணுவான்னு. அப்போ நான் சத்தியமாக வருத்தப்படல, சந்தோஷம் தான் பட்டேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் அவார்டு வாங்கும்போது இந்த டீச்சர்ஸ் ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க குழந்தைங்க வாங்குற மாதிரியே சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்க வாழ்க்கையில் சாதிச்சானா அப்பா அம்மா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்களோ அந்தளவுக்கு டீச்சர்ஸும் சந்தோஷப்படுவாங்க. அண்ட் ஃபண்டாஸ்டிக் ஆர்கனைசர்ஸ் டீச்சர்ஸ்லாம் வந்து அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. ஒருத்தங்க அந்த டிபார்ட்மெண்ட்டை இன்னொருத்தங்க பார்த்துப்பாங்க. அது மாதிரி எல்லாருமே ஒரு யூனிட்டியாக இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். சார் நான் படிக்கும்போது இந்த ஸ்கூலை பற்றி தெரிஞ்சுதான் நானே இங்கே தான் படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பேர் பாஸ் ஆகி இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்கன்னா நல்ல வேலை. ஒன்னே சார், இந்த ஃபங்க்ஷன் நான் வந்ததும் சரி, நீங்கள் கூப்பிட்டதும் சரி, ஒரே ஒரு கேள்வி மட்டும் நீங்கள் கேட்கல, என்ன நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கினீங்க சார் அப்படின்னு மட்டும் கேட்கல. அதை மட்டும் கேட்டிருந்தீங்கன்னா அன்றைக்கே சேகன்ஸ் கொடுத்து நாங்கள் ஃபங்க்ஷன் இன்னொரு நாள் வைக்கலான்னு இருக்கோம் சார், நீங்கள் தயவுசெய்து வராதிங்கன்னு சொல்லியிருப்பீங்க. நான் மார்க் வாங்கினது நானும் எங்கேயுமே சொல்கிறதே இல்லை. ஏன்னா அது எவ்வளோ சீக்கிரம் மறக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டு. அண்ட் ரிப்பப்ளிக் டே ஒரு சாதாரண டே இல்லை இன்றைக்கி. ஏன்னா இங்கே நம்ம பார்க்கும்போதே ஒரு இந்தியாவை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல நம்ம எங்கே பேசிகிட்டு இருக்கோம், இந்த ஃபங்க்ஷன் இங்கே நடக்குதுன்னா, இன்றைக்கி இந்த உலகத்தில் வந்து 3 வார் போயிட்டுருக்கு. நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்க டைமில் எல்லாருக்கும் காசா பாலஸ்டைன் அங்கே ஒரு வார் போயிட்டுருக்கு, ரஷ்யா உக்ரைன் ஒரு வார் போயிட்டுருக்கு, இப்போ ரெட் சி யமனில் ஒரு வார் போயிட்டுருக்கு. இந்த டைம்லேயும் நம்ம நாட்டில் அமைதியாக நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுறோன்னா உண்மையிலேயே நம்மலாம் ரொம்ப பிளஸ்ட் டு பி எ இந்தியன். உண்மையிலே கடவுளோட ஆசீர்வாதம் எல்லாருக்குமே நமக்கு இருக்குது. நீங்கள் படிக்கிற பசங்களுக்கும் சரி, ஸ்கூல் நான் வந்து ரேடியோவில் வந்து இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி ஒன்று படித்தேன். அதில் என்ன இருந்ததுன்னா, லைஃப் லாங் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் டைம்லேருந்து இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் லைஃப் லாங் இருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ படிக்கிற எல்லாருக்கும் படிப்பை தாண்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் வந்து லைஃப் லாங் வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மீ. ஹாப்பி ரிபப்ளிக் டே. தேங்க்யூ.